ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 25 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. கண்டிப்பாக நெய் ஊற்றுங்க, அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், முந்திரி பருப்பு ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க, கல்பாசி ஒரு 2 பீஸ் எடுத்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கை நிறைய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வதங்கி வரும். முந்திரி எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு கை நிறைய ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு நல்லா நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தியை நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கசூரி மேத்தி சேர்க்கணும், அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் இதுக்காக ஊற வச்சுருந்தோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரியான ரேஷியோவில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வச்சு சொல்லியிருந்த அந்த ரேஷியோலேயே நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடியாக இருக்கும். ஆனால் கொதி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி விசில் விடணும். இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பொதுவாகவே பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 2 விசில் விடுறது போதுமானது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி விசில் விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு ஜீரா ஆலு ரைஸ் பக்காவாக ரெடியாக இருக்குது. பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்பவும் போல் ரைத்தா சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பொரியல் மாதிரி எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதையும் இது கூட தாராளமாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆலு ஜீரா ரைஸ்.